தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிடிஎஸ் ரவிச்சந்திரன் சாரினுடைய பேச்சில் நானும் அவர் ரொம்ப காலமாக அவர் ஒரு பாஜகக்காரர், தீவிர ஆன்மீகவாதி, அவர் நாத்திகவாதிலாம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவர் மிகப்பெரிய ஒரு பகுத்தறிவுவாதி. அதாவது சயின்டிஸ்ட் அனுப்புகிற ராக்கெட்னால தான் ஓடுதே தவிர அங்கே கொண்டு போய் கடவுள்கிட்ட காட்டுறதுனால ஓடலைன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பகுத்தறிவு பிரச்சாரத்தை இந்த இடத்துல தொடங்கியிருக்காரு. உண்மையிலே அது வாழ்த்த தகுந்தது. அதே மாதிரி 1000 ரூபாயால் எதுவும் நடக்கலை அப்படின்னு சொன்னால் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் குறிப்பாக மகாராஷ்டிராவில் நாங்கள் 2500 ரூபா தர்றோம்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண வேண்டியதில்லை. உடனடியாக அதாவது தேர்தல் நடப்பதற்கு முன்னாடியே அந்த பணத்தை கொடுக்க வேண்டியதில்லை. அதனால் திமுகவை பார்த்து இந்த மகளிர் உரிமை தொகை கொடுப்பதோ அல்லது மற்ற விஷயங்களை மற்ற மாநிலங்களை பின்பற்றுவதோ தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் அது நேரடியாக மக்களை பாதிக்கிறது, மக்களை அதை அந்த கட்சியின் நோக்கி இழுக்கிறதுங்கிறதுல மாற்று கருத்து. இப்போது தலைப்புக்கு வருவோம். தலைப்பு 118 தொகுதிகளை நிறைவு செய்துவிட்ட 4ஆம் கட்ட பிரச்சாரத்தில் இருக்கும் இபிஎஸ் செப்டம்பர் 13 அரியலூரிலிருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்கும் விஜய் இபிஎஸ் பிரச்சாரங்களை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் ஸ்டாலின் அப்படிங்கிறது கேள்வியாக இருந்தால் இது எவ்வளோ பெரிய மோசமான கேள்வி. நான் என்ன கேட்குறேன், ரெண்டு பேர் பிரச்சாரத்துல வர்றாங்க, அதை எப்படி எதிர்கொள்ள போகிறார் ஸ்டாலின்? இது என்ன மோசமான? இல்லை, கண்டிப்பாக சொல்கிறேன். நான் என்ன கேட்குறேன்னா, பில்லர் மாதிரி நீங்கள் சி ஓட்டர் சர்வேவே சொல்கிறது 47%, 47%, கடந்த 2024 பெற்றவங்கள் இல்லை 48 இல்லை சொல்கிறேங்க சார். நீங்கள் ஒன்றும் இல்லை, சார் பேசும்போது ஒரு சிஷ்ய பாவத்திலிருந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. உடனே என்கிட்ட குறுக்கிடாதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சி ஓட்டர் சர்வே என்ன சொல்லுது, 47% இருந்தவர்கள் இப்போ ஆகஸ்டில் 48% வளர்ந்துருக்காங்கன்னு சொல்லுதா சொல்லலையா? அப்போ மற்றவர்கள் எல்லாம் பின்தங்கி இருக்கிறார். குறிப்பாக பாஜக பிரச்சாரத்தை செய்ய போறாங்க. நீங்க தலைப்பை இன்னொரு புற வாசி இல்ல, தலைப்பை இன்னொரு புற வாசிங்கன்னா செப்டம்பர் 13 விஜய் பிரச்சாரம் பண்ண போறாரு. இனி எடுக்கக்கூடிய கணக்கெடுப்புகளை தான் நீங்க பேசணும். கடந்த ஆண்டு எடுத்தது, 6 மாதத்துக்கு முன்னாடி எடுத்தது, இந்த மாசம் ஆகஸ்ட் மாதம் வெளிவந்த சி ஓட்டர் இந்தியா டுடே சர்வேயில் மூடாத்த நேஷன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க சொல்லுங்க. நான் என்ன கேக்குறேன்னா, நான் இல்லைங்க, நான் சிம்பிளா சொல்றேன், இது தலைப்பு எப்படிப்பட்டதா இல்ல சவாலை எப்படி எதிர்கொள்ள போகிறார் இல்ல அதுதான் சொல்றேன். எப்படிப்பட்டதா இருந்திருக்கணும். பில்லர் மாதிரி திமுக இருக்குது, இவர்கள் எதிராளிகள் உதிரிகளாக உதிர்ந்து கிடக்குறாங்க. இன்னைக்கு செங்கோட்டையன் வெளியில நிக்கிறாரு, டிடிவி தினகரன் வெளியில வந்துட்டாரு, அதிமுக கூட்டணி கலகலத்து போய் கிடக்குது. இவர்கள் எப்படி தலைப்பை மாத்தணும்? அதுதான் சொல்றேன். நீங்க உண்மையிலே நீங்க கரெக்டா சொல்றேன். எவ்வளவு இல்ல அப்படி இல்ல சார், தலைப்புக்குள்ளதான் விவாதிச்சாங்களா? இவ்வளவு நேரம் பேசிய அத்தனை கருத்துக்களும் தலைப்புக்கு உட்பட்டதா? நான் என்ன கேட்குறேன், எந்த சீட்டில் யாரை உட்கார வச்சுருந்தாங்க, அதுக்கு ஒரு காரணம் சொல்லி அதை, அதாவது ஓபிஎஸ் விலகினதும் சரி, டிடிவி தினகரன் விலகினதும் சரி, அதுக்கு திமுக தான் காரணம்னு சொல்லுவது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு பேச்சு. அதை நீங்கள் எந்த இடையூறும் இல்லாமல் கேட்பீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தைகள் நான் கிரிட்டிசைஸே பண்ணக்கூடாதுன்னா அது எந்த விதத்தில் சரி? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் என்ன கேட்குறேன், எந்த திமுக என்பது வலுவாக இருக்குது சார், அதிமுக என்பது ஸ்பிளிட் ஆகி கிடக்குது. இன்றைக்கி வெறுமனே ஸ்பிளிட் ஆகலை, செதறி போய் கிடக்குது. நீங்கள் சி ஓட்டர் சர்வேயில் 37% சொல்கிறாங்க. சொன்னதுக்கு பிறகு தான் இந்த உடைப்பு விழுந்திருக்குது. நீங்கள் செங்கோட்டையன் வெளியில் அவருடைய பதவிகள் பறிக்கப்பட்டிருக்குது. டிடிவி தினகரன் நான் இந்த கூட்டணியில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பாஜக கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் இருந்த பிரேமலதா வெளியில் வந்தாச்சு, வெளியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. உள்ளப்போ எல்லாருமே தனித்தனியாக சிதறி கிடக்கும்போது இவர்கள் சவாலாக இருக்கக்கூடிய திமுகவை எப்படி வீழ்த்த போகிறார்கள்? இவர்கள் உண்மையிலே சோபிப்பார்களா? இப்படி கேட்டாதானே சரி. அதான் கேட்கிறேன், விஜய்க்கு என்னங்க? விஜய் நீங்க மறுபடியும் வரேன், சி ஓட்டர் சர்வேலே வரமே, விஜய் என்ன மாற்றது? பிப்ரவரியில் எதிர்கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் 6%, விஜய் வந்ததுக்கு அப்புறம் 12%. அப்படின்னா விஜய் ஃபேக்டர் அங்க 6% தாங்க. பிரச்சாரத்தை தொடங்கின பிறகுதானே சார் இருக்குது. அதான் சார் சொல்றேன், கணக்கீட நீங்க சொல்றீங்க. அதான் சார் கணக்கீடு பண்ண இல்ல சார், பிரச்சாரம் துவங்குறது எந்த மாதிரியான டிஃபால்ட்டை உருவாக்க? கணக்குங்கிறது, சர்வேங்கிறது தெரு தெருவாக வீடு வீடுவாக கதவு தட்டி கேட்கிற ஒரு விஷயம். நான் என்ன சொல்கிறேன், நம்மகிட்ட நீங்களோ நானோ போய் நான் எந்த சர்வே எடுக்கலை. எடுக்கப்பட்ட சர்வே கணக்கை வைத்து தான் நம்ம பேசணும்.
அப்போ இவர்கள் எல்லோரும் விவாதம் பண்ணல சார். பிரச்சாரத்தை துவங்க போறாங்க, அந்த பயணம் நான் திரும்ப அதான் கேட்கிறேன். அதான் சொல்றேங்க. நான் சி ஓட்டருடையதை கேட்கல. சரி, நான் உங்களுடைய தலைப்புக்குள்ள அந்த இதுக்கு வரேன். விஜயை அவருடைய ரசிகர்களிடமிருந்து காப்பதே பெரிய சிக்கல் ஒன்று. இன்னொன்று, விஜயை பொறுத்தவரையிலும் மதுரை மாநாடு நடந்த விஜயை பார்த்த அடுத்த நிமிஷமே எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. வந்தவர்கள் கொள்கை பிடிப்போடு விஜயினுடைய பேச்சை கேட்பதற்கு, அவர் சொல்கிற கருத்தை கேட்பதற்கு, இந்த ஆட்சியின் மேல் இருக்கக்கூடிய பிரச்சனையை விஜய் அள்ளி வைப்பதை கேட்பதற்கு வரல, விஜயை பார்ப்பதற்கு வந்தார்கள். நீங்க நல்லா கவனிங்க. தேவடு காத்து காலையிலிருந்து சாயங்காலம் அவர்களும் போய் தரிசனத்தை முடிச்சுட்டு உடனே கிளம்பி, அதாவது அந்த கடவுளை பார்த்தா போதும்னு ஒரு பக்தன் போகிற மாதிரி வருகிறவர்கள் எல்லாம் வந்தார்கள், பார்த்தார்கள். அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, ரசிக மனோநிலை என்பது, நீங்கள் ஒரு ட்ரிப்பு ஒரு ரசிகரை நடிகரை பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாவது போய் அவரை பார்த்து ஃபோட்டோ எடுக்கணுங்கிற ஆசையே இல்லை. ஏன்னா அந்த வாழ்நாள் ஃபுல்லாக போதும், என்கிட்ட ஃபோட்டோ இருக்குது. அதே மாதிரி நான் விஜயை பார்த்துட்டேன், போதும், அதுக்கப்புறம் அவர் பேசுகிறத எனக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். இவர்கள் எப்படி தமிழ்நாட்டு அரசியலை மாற்ற முடியும்? இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் என்ன சொல்கிறேன், இதே மாதிரி ஒரு கூட்டம் ரெண்டாவது வருவது கூட கஷ்டம். ஏன்னா மொத்த கூட்டத்தில் பகுதி ஏற்கனவே விஜயை பார்த்தாயிற்று, ரெண்டாவது வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று. இன்னொன்று, 118 தொகுதி போயிட்டு வந்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி, அதெல்லாம் விஷயம் இல்லை. அவர் இந்த கட்சியை எப்படி வைத்து எதிர்கொள்ள போகிறார்? நான் என்ன கேட்குறேன், ஒட்டுமொத்த கட்சியும் கட்டுவிக்கக்கூடிய ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக இல்லாத ஒரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய கட்சிக்குள்ள இருந்தே பிரிஞ்சு ஓடுறாங்க. நீக்கிறார் சார். தன்னால அந்த இடத்தை நிரப்ப முடியும் அப்படிங்கிற இடத்துல தானே அவர் நீக்கிறாரு. ஏற்கனவே அட்ஜஸ்ட்மெண்டே பண்ணல அவரு. ஏற்கனவே ஓபிஎஸ் இல்ல டிடிவி தினகரன் வெளியில இருக்காரு, வேண்டாம் சொல்றாரு. கேளுங்க, வேண்டாம் சொல்றாரு, சொல்லிடுறேன். அதனால முக்குலத்தோர் ஓட்டுகள், அதாவது தென் மாநில மாவட்ட ஓட்டுகள் இல்லாமல் இருக்கிறது, பெரிய அளவில் அடி வாங்குகிறது. ஒன்று. இன்னொன்று, அதாவது மேற்கு மாவட்டத்தை சேர்ந்த ஓபிஎஸும் டிடிவி இல்லாததுனால அதெல்லாம் போகுது அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க. ஏங்க 3 லட்சம் வாக்குகளுக்கு மேலே எடுத்த ஒரு தலைவர் பலாப்பழஞ்சின்னத்தில் எடுத்தவரை நீங்கள் வெளியில் அப்படி அசால்ட்டாக தள்ளி விடுறீங்க. இது வெறுமனே இபிஎஸ் செய்கிறது மட்டும் இல்லைங்க, பாஜகவுமே அதை பற்றி அக்கறையே படலை. அதனால தான் டிடிவி போகிறாரு. ஏங்க, நான் இவருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பினேன் அப்படின்னு யார் நயினார் நாகேந்திரனுக்கு நான் வந்து வாட்ஸ்அப் அனுப்பினேன்னு வாட்ஸ்அப் மெசேஜை காமிச்சிருக்காரு ஓபிஎஸ். அதே மாதிரி டிடிவி சொல்கிறாரு, கேள்வி கேட்கும்போது நீங்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறீர்களா இல்லையான்னு கேட்கும்போது அதை நீங்கள் வந்து டிடிவிகிட்ட நயினார்கிட்ட கேளுங்கும்போது அடுத்த நாளே அதுக்கு எந்த பதிலுமே வரலையா, அவர் எங்களுடைய கூட்டணியில் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன? அப்போது இவர்களுக்குள்ளே நான் என்ன சொல்கிறேன்னா, அவருக்கு தனித்தனியாக தங்களது இருப்பு பற்றிய பிரச்சனை தான். இபிஎஸ்ஓ அல்லது டிடிவியோ உள்ளே இருந்தால் அவர்களுக்கு தேவையில்லை. ஏன்னா நான் இருக்கிறேன், நான் அந்த தென் மாவட்ட ஓட்டுக்களை நான் பார்த்துக்கொள்ளேன், அதற்காகத்தான் இந்த இடத்திற்கு நான் வந்திருக்கிறேங்கிற மாதிரி நயினார் நினைத்திருக்கலாம். அந்த இடத்தில் இவர்கள் தேவையில்லைன்னு நினைக்கலாம். ஒன்று. இன்னொன்று, செங்கோட்டையன் அவர்கள், அவர் எங்களுக்கு தேவையில்லை, யாரெல்லாம் தன்னை எதிர்க்கிறார்களோ அவர்களெல்லாம் எலிமினேட் பண்ணுவது என்பது ஒரு டிக்டேட்டர் மனோநிலை. ஒரு இன்க்ளூசிவா, நான் என்ன சொல்றேன், எல்லாவற்றையும் அரவணைத்து நான் லீடரா இருக்கேன், எதிர்க்கிறவங்க இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்ற ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி தானே. தன்னுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி அவர் நிரூபிக்கிறாரு. லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது ப்ரொட்டஸ்ட் பண்றவங்களை எல்லாம் அடிச்சு தூக்கி தூர போடுறது கிடையாது. அப்படி ஒருவேளை உங்களுக்கு நான் என்ன கேட்குறேன், ஒரு நிமிஷம் சார், உங்களுக்கு உண்மையிலேயே அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு ஆட்சேபனை இருந்திருந்தால் பாஜக செங்கோட்டையன் அவர்களை எப்படி பயன்படுத்தியது? இல்ல நான் கேட்கிறேன், செங்கோட்டையன் அவர்களை பலமுறை பாஜக பலமுறை, குறிப்பா நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து சென்னையில பார்த்து யார எடப்பாடி அவர்களுக்கு எதிராக காய் நகர்த்துவதற்காக இவரை ரொம்ப நெருக்கமாக காட்டி கொண்டு பிளே பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம டெல்லிக்கு கூப்பிட்டுட்டு போய் பேச வச்சது. இதெல்லாம் நடக்கும்போது கூட எந்த நடவடிக்கை எடுக்காம அமைதியா இருந்துட்டு பேச வந்து வெளியில ஒற்றுமையா இருக்கணும், அதற்காக 10 நாட்களுக்குள் நான் முடிவெடுக்கணும்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக நீங்க பதவியிலிருந்து தூக்கி வீசுவீங்கன்னா இன்னைக்கு 2000 பேர் தங்களுடைய பதவிகளை வெளியில உதறிட்டு வந்து நிக்கிறாங்க. அப்போ அதிமுக பலவீனமாய் போய் கிடக்குது. இது வந்து ஒரு ஆளுமைன்னு சொன்னா தன் கட்சியே கட்டுவிக்க முடியாத ஒருவர் எப்படி என்ன நெருக்கடியை திமுக கொடுத்துருவாரு?